சுகோவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி வச்சிடுறாரு. இந்த விஷயம் பாம்சுக்கோட அப்பாவுக்கு தெரிய வந்து இவன் இனிமே வெளில போனாலும் இந்த விஷயம் வெளில தெரிஞ்சாலும் அவருக்கு அசிங்கமா போயிடும். அதனால அவனை வீட்லயே அடைச்சு வச்சிடுறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பத்தி சியோனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் எப்போதும் போல ஸ்கூலுக்கு வரான். அங்க பார்த்தா சுகோவையும் காணும், பாம்சுக்கோட இடத்துல அவனையும் காணும். ரெண்டு பேரையும் காணுமே, ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசனை வர அப்பதான் சியோனுக்கு சுகோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிய வருது. அவன் இன்னும் சாகலாம் இல்லங்க, கோமால இருக்கான். அவனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து சுயின் அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. எப்படி இதை மூக்க உடஞ்சவன் தான் பண்ணிருப்பான்னு நேரா அவன் ஸ்கூல் கிளாஸ் ரூம் குள்ளேயே போந்து அவனை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் உடம்புல பேனா வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பாக்ஸிங் நடந்த வீடியோவை காட்டுறான். அதை பார்த்தவன் நேரா அந்த பாக்ஸர் கிட்ட வந்து அவன் கூட சண்டை போடுறான். ஆரம்பத்துல அவன் சியோனுக்கு பயங்கரமா டஃப் கொடுக்குறான். சியோன் பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அங்க இருக்க தம்பிள்ஸ் எடுத்து அவன் காலிலேயே போட்டு காலை உடைச்சிடுறான். இப்படி சூகோ கோமால இருக்க காரணமான எல்லாரையும் வெளுத்து வாங்கினவன் கடைசியா பாம்சுக் கிட்ட வரான். அவனை கிளாஸ்லயே வச்சு அடிச்சு தூக்கி வீசினவன் அவனை அடிச்சே சாகடிச்சிடலான்னு பாக்குறான். அந்த சமயத்துல பாம்சுக்கு அவன் செஞ்ச தவற உணர்ந்து அவனுக்கு கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுது. அவனை அடிக்க வந்த சியோனுக்கும் அவங்க நட்பு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அதனால போனா போகுது பொழைச்சு போகட்டும்னு விட்டுடுறான். அவன் கிளாஸ்ல இவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஸ்கூல்ல இருக்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவனை தடுக்கிறாங்க. ஆனா சியோன் ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற கண்ணாடியை போட்டு ஒரு ஒட்டைக்க அங்க இருக்கிற மொத்த பேரும் மிரண்டு போய் நின்னுறாங்க. சியோன் அந்த மாதிரி பார்த்து எல்லாரும் பயத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. இவன் ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணதால ஸ்கூல்ல இருந்தே துரத்தி விட்டுடுறாங்க. இதுக்கு மேலையும் பையனை கவனிக்காம விட்டோம்னா தப்பாயிடும்னு அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இவனை முதல்ல வேற ஏதாவது நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக பல ஸ்கூல் ஏறி இறங்குறாங்க. இவன் பண்ண வேலைக்கு எங்கேயுமே சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. கடைசியா ஒரு ஸ்கூல்ல அவனை சேர்த்துக்கிறாங்க. இவன் இப்ப கடைசியா படிச்ச மாதிரி இது ஹை கிளாஸ் ஸ்கூல்லாம் இல்லங்க, பயங்கர லோக்கலான ஸ்கூலா தான் இருக்கு. அந்த ஸ்கூல்லயே புள்ளி பண்ற கேங்லாம் இருந்துச்சு. இங்கே சொல்லவா வேணும், இங்கேயும் ஹோமன்னு ஒருத்தர் இருக்காங்க. சியோன் கிட்ட வந்து வாண்டடா வம்புலுக்க அவன் வழக்கம் போல பேனாவை கையில எடுத்துடுறான். ஒழுங்கா போயிடு இல்லைன்னா குத்தியே சாகடிச்சிடுவேங்கிற மாதிரி பாக்குறான். இதோட தாங்க சீசன் 1 முடியுது. சரி, போன சீசனோட ரீகேப் பார்த்தாச்சு. இப்ப நம்ம சீசன் 2 போலாமா? ஓப்பனிங்ல சியோனை காட்டுறாங்க. அவனுக்கு பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமாவே இருக்கு. சூகோ வேற கோமால இருக்கிறதால நைட்லாம் அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பையன் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவன் அம்மாவும் டாக்டர் கிட்ட எல்லாம் அனுப்பி பாக்குறாங்க. ஆனா எதுவும் அவனுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வரான். பழைய ஸ்கூல் ஆச்சும் ஹை ஸ்கூலா இருந்துச்சு. அங்கேயே புள்ளி எல்லாம் பண்ணாங்க. இப்ப இது கொஞ்சம் லோக்கல் ஸ்கூல் வேற, கேட்கவா வேணும். இங்கேயும் சில புள்ளி கேங் பசங்க புள்ளி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சியோன் வந்துட்டு இருக்க வழியில 4-5 பசங்க வராண்டால நின்று பேசிட்டு இருக்க ஹீரோ அவங்களை அப்படியே ஒரு பார்வை பாக்குறான். அவங்களும் நீ முதல்ல போப்பான்னு வழியை விட்டுடுறாங்க. இவன் பழைய ஸ்கூல்ல பெரிய சம்பவம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கான்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அதனாலதான் இந்த ஸ்கூல்ல டான் மாதிரி சுத்திட்டு இருக்க ஹோமன் கூட இவன் கிட்ட பிரச்சனை பண்ணாம அமைதியா போயிட்டான். அப்படியே சியோன் அவனோட கிளாஸ் ரூமுக்கு வர அவ்வளவு நேரம் அங்க ஜாலியா சத்தம் போட்டு பேசிட்டு இருந்த பசங்க எல்லாம் இவனை பார்த்தோன்னா அப்படியே சைலண்ட் ஆகி உட்காந்துடுறாங்க. வீட்டுல ஒழுங்கா தூங்குறது இல்லைல்ல, அதனால கிளாஸுக்கு வந்தவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு பையன் வேகமா கிளாஸ்க்குள்ள வரும்போது சியோன் மேல இடிச்சிடுறான். இவன் பேரு ஜுன்டே. மன்னிச்சுக்கப்பா, தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்ல அவன் அந்த பயலை பார்த்துட்டு திரும்ப கவுந்து படுத்துறான். ஸ்கூலுக்கு எல்லாரும் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இவன் டெலிவரி பேக் எடுத்துட்டு வருவான். ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கா போய் அதுல இருந்து ஜூஸும் சிப்ஸ் பாக்கெட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். காலையில இவனுக்கு இதாங்க வேலை. புள்ளி கேங் இவனை ஸ்பான்சர் பண்ற ஆடு மாதிரி வச்சிருக்காங்க. அதான் அவங்க பிளேஸ்ல எல்லாம் ஜூஸ் வாங்கி வச்சுட்டு இருக்கான். அதுல கடைசியா ஒருத்தனுக்கு ஸ்ட்ராபெரிக்கு பதிலா சாக்லேட் வச்சுட்டு போயிடுறான். அவன் ஜொண்டேவை கூப்பிட்டு என்னடா எனக்கு பிளேவர் மாத்தி வச்சிருக்கேன்னு கேட்க அவன் மன்னிச்சுக்கோங்க நான் அவசரத்துல மாத்தி வச்சுட்டேன்னு சொல்றான். ஜொண்டே அங்க இருந்து போறப்ப இன்னைக்கு நிறைய ஐபோன் கலெக்ஷன் வரணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவன் போன சீசன்ல வந்த பாம்சுக் மாதிரிங்க, ரொம்ப பயந்த சுபாவம். என்ன ஏதோ ஐபோன் கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இதுக்குன்னே உடனே ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. யார் யாரெல்லாம் ஐபோன் வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் புள்ளி கேங் கிட்ட ஒப்படைக்கணும். இவன் தான் இந்த கிளாஸ் போன் கலெக்ஷனோட இன்சார்ஜா வேற இருக்கான். அது இன்னும் ரொம்ப வசதியா போச்சு. அவன் இன்னும் யார் யாரெல்லாம்